மதரசாக்களுக்கு பூட்டு போடும் பிஜேபி அரசாங்கம். Big action against illegal madrasa by Uttarakhand BJP government. After sealing more than 50 illegal madrasas in Dehradun, Uttarakhand police has now sealed 15 illegal madrasas in Sitarganj. ஆச்சரியமாக இருக்குது. ஒரு அரசாங்கம் பள்ளிகளை அதிகம் திறக்கணும். மதரசாக்கள்ங்கிறதுனா அரபு மொழியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்விக்கூடங்கள், இஸ்லாமிய கல்வியை போதிக்கக்கூடிய கல்விக்கூடங்கள். அது நீங்கள் என்ன பண்ணலாம், முறையாக பாடங்களை அரசாங்க பாடங்களையும் அதை சேர்த்து சொல்லுங்கள். பிள்ளைங்களை மற்ற உலக கல்வியும் கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறது மாதிரி ஐடியாக்கள் கொடுக்கலாம். அதை விட்டுட்டு சுத்தமாக மூடுறதுங்கிறது இருக்குதே, இது இஸ்லாமிய விரோத போக்கு. இதை பாருங்கள், மதரசாக்கள் ஒவ்வொரு நாள் தேடி போய் சீல் வைக்கிறாங்க. முதல்ல 30 மதரசாக்கள், இப்போ 15 மதரசாக்களுக்கு சீல் வச்சுருக்குறாங்க. அந்த மாணவர்களுடைய கல்வி கனவுகள்லாம் என்னாகும்? இதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அரசாங்கமும் கல்வி கொடுக்கறதில்ல, அவர்களாக முற்பட்டு ஒரு கல்வி சாலைகளை உண்டாக்கி இப்போ மதரசாக்கள் நவீனப்படுத்தப்பட்டிருக்குது. இங்கே தமிழ்நாட்டிலாம் இங்கே பாருங்கள், பூட்டு போடப்படுது, சீல் வைக்கப்படுது. எல்லாம் அரபு மதரசாக்கள். இது எவ்வளோ பெரிய மோசமான இதை நோக்கி நம்ம நாடு போயிட்டுருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். எல்லாம் ஏழை மாணவர்கள் சாப்பாடும் கிடைக்கும். तालाबंदी हो जाना फिक्र का बाइस है और बहुत ज्यादा ये सोचने की बात है और धार्मिक स्वतंत्रता पे कहीं ना कहीं हमला है. அதில் நமக்கும் சில உடன்பாடுகள் இல்லை. அதாவது அந்த மதரசா கல்வி இருக்குது, அதை நவீனமயப்படுத்தணும். அரசாங்க கல்விகள் இங்கே கற்றுக் கொடுக்கப்படணும். வெறும் குர்ஆனையும் ஹதீஸ்களையும் மட்டும் போதிக்கப்பட்டு அவர்கள் வாழ்வாதாரம் இல்லாமல் பின்னாடி வரக்கூடியவர்கள் வெறும் ஃபாத்தியா ஓதி வைத்த கழுவுறது, இந்த மாதிரியான நிலைமை இருக்கக்கூடாதுங்கிறதுல நமக்கு அதுலேயும் உடன்பாடு இல்லை. அதனால் அந்த மதரசாக்கள்லாம் நவீனமயப்படுத்தணும், அதில் ஓகே. ஆனால் இது இவர்கள் செய்யக்கூடியது இருக்குது, இது முஸ்லீம்கள் கல்வி கற்றுக்கூடக்கூடாது அப்படிங்கிறது உள்நோக்கத்தில் இதெல்லாம் செய்கிறது. முஸ்லீம்கள் அறிவு பெற்று விடக்கூடாது அப்படிங்கிறதுல இது அந்த மதரசாக்கள் என்ன ஆர்எஸ்எஸ் மாதிரி தீவிரவாதத்தை போதிக்கிறது. அது ஆர்எஸ்எஸ் சகாக்கள்லாம் என்ன நடக்குது, இந்திய அரசாங்கத்துக்கு எதிராகவும் இந்தியர்களுக்கு எதிராகவும் ஜாதி பாகுபாடுகளை ஊக்குவிக்கிறதுக்காகவும் ஜாதி வேற்றுமைகளை வளர்க்குறதுக்காகவும் தான் ஆர்எஸ்எஸ் சகாக்கள் நடக்கிறது. அதே மாதிரி முஸ்லீம்களை கருவறுக்கிறதுக்காக அவர்கள் தினந்தோறும் பயிற்சிகள் எடுக்கிறாங்க. அதை வேணால் நீங்கள் தடை பண்ணலாம். இங்கே நாட்டில் நடக்கக்கூடிய கலவரங்களுக்கு முக்கிய காரணமே ஆர்எஸ்எஸ், பஜ்ரங் தள், விஸ்வ இந்து பரிஷத். இப்போ இதில் கூட மும்பையில் நடந்த கலவரம் கூட பார்க்குறோம். அந்த அரசாங்கமே பிஜேபி அரசாங்கமே ஆர்எஸ்எஸ் ஆட்களை கைது பண்ணதை நம்ம பார்க்குறோம். ஆக எங்கே ஆக்ஷன் எடுக்க வேண்டுமோ அங்கே எடுக்காமல் இங்கே முஸ்லீம்கள் இடத்துல எடுக்கிறது இருக்குது. இது மிகப்பெரிய அநீதி, அக்கிரமம். இது ஆனால் இன்னொன்று, இப்போ தமிழகத்தில் மதரசா கல்விகள் நிறைய மாற்றங்கள் வந்திருக்குது. அங்கே கணினி கற்றுக் கொடுக்கப்படுது. மற்றபடி கைத்தொழில்கள் கார்பெண்டர், பெயிண்டர், மற்றபடி எலக்ட்ரிஷியன், இது மாதிரியான தொழில் சார்ந்த கல்விகளை இந்த மதரசாக்கள்லேயும் கற்றுக் கொடுக்கணும். அது மாதிரி செஞ்சாங்கன்னாக்க இஸ்லாமிய சமூகம் எங்கேயோ போயிடும். நம்ம அரசாங்கத்தை எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ அரபு நாடுகள்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்க எலக்ட்ரிஷியன், பிளம்பர், கார்பெண்டர், இவர்களுக்கு ஒரு ஆஃபீஸில் வேலை செய்யணும் எவ்வளோ சம்பாதிக்கிறோனோ அதுக்கு ஈக்குவலாக அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கும், ஓவர் டயத்தோடு சேர்த்து. அப்படிப்பட்ட தொழில் கல்விகளை இந்த மதரசாக்களில் நம்ம கற்றுக் கொடுக்கப்பட்டதாக நம்ம இஸ்லாமிய சமூகம் உழைப்பாளிகள் சமூகம். அவர்கள் இந்த தொழிலை ரொம்ப ஆர்வமாக கற்றுக்குவாங்க. அதுவும் அரசாங்கத்தை எதிர்பார்க்காம மற்றவர்கள் முஸ்லீம்கள் எழுதி வச்ச சொத்துக்கள் நிறையா வக்பு சொத்துகள் இருக்குல்ல, அதன் மூலியமாக தான் இந்த மதரசாக்கள்லாம் நடத்தப்படுது.
அந்தந்த ஊர் முஹல்லாவாசிகள் வந்து கொடுக்குற நன்கொடை வச்சு தான் நடத்தப்படுது. இது வந்து நவீனமயப்படுத்தினாங்கன்னா நம்ம எங்கேயோ போயிடுவோம்.